வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா, ஏசி ஓடும் பொழுது சீலிங் ஃபேன் ஆன் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி ஏசி ஓடும் பொழுது சீலிங் ஃபேனை ஆன் செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சூடான காற்றின் அடர்த்தியின் அளவானது குளிர்ந்த காற்றின் அடர்த்தியின் அளவை விட குறைவானதாக இருக்கும். ஆகையால் ரூமிற்குள் குளிர்ந்த காற்றானது கீழ்ப்பகுதியிலும் சூடான காற்றானது மேல்புறத்திலும் இருக்கும். ஏசி யூனிட்டினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலானது அதனுடைய மேற்புறத்தில் இருக்கும் ஃபில்டர் வழியாக காற்றினை உள்ளிழுத்து அந்த சூடான காற்றினை குளிர்வித்து ரூமிற்குள் செலுத்தும். இந்த செயலானது ரூமின் மேற்பரப்பில் இருக்கும் சூடான காற்று அனைத்தும் குளிர்விக்கும் வரை நடக்கும். ரூமிற்குள் இருக்கும் அனைத்து காற்றும் இவ்வாறு குளிர்விக்கப்பட்டவுடன் ஏசியில் உள்ள சென்சாரானது நாம் எவ்வளவு டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் எவ்வளவு செட் செய்து வைத்திருக்கிறோமோ அந்த பாயிண்ட் வந்தவுடன் அவுட்டோர் யூனிட்டினை ஆஃப் செய்துவிடும். வீட்டிற்கு உள்ளே இருக்கும் யூனிட்டானது இன்டோர் யூனிட் என்றும் வீட்டிற்கு வெளியே உள்ள யூனிட்டானது அவுட்டோர் யூனிட் என்றும் அழைக்கப்படுகிறது. அவுட்டோர் யூனிட்டில் தான் கம்ப்ரஸர் இருக்கும். இந்த கம்ப்ரஸர் அண்ணாகும் பொழுதுதான் நமக்கு யூனிட்டானது அதிகமாக எடுக்கப்படுகிறது. ஆகையால் செட் பாயிண்ட் வந்தவுடன் அவுட்டோர் யூனிட்டினை ஆஃப் செய்வதால் நமக்கு யூனிட்டின் அளவும் குறைவாகவே கிடைக்கிறது. ஏசி எவ்வாறு வேலை செய்கிறது என்று ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டு உள்ளேன். அந்த வீடியோவுக்கான லிங்கினை நான் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். பார்க்காதவர்கள் பார்க்கவும். சீலிங் ஃபேனானது ரூமிற்குள் உள்ள காற்றினை சுழற்றுகிறது. அவ்வாறு சுழற்றி நம்மீது அந்த காற்றானது வேகமாக படுமாறு செய்கின்றது. அவ்வாறு படும் காற்றானது உடம்பில் உள்ள வேர்வை துளியினை ஆவியாக்குகின்றது. அப்பொழுது நாம் குளிர்ச்சியினை உணர்கின்றோம். எந்த ஒரு பொருளும் ஈஸியாக ஆவியாகும் பொழுது நாம் குளிர்ச்சியினை உணர முடிகின்றது. இவ்வாறு ஃபேனுடைய ஸ்பீடினை வேகமாக சுழட்டும் பொழுது காற்றானது மிக்சிங் ஆகின்றது. கோல்டு ஏரும் ஹாட் ஏரும் இரண்டும் மிக்சிங் செய்யப்படுகின்றது. இப்பொழுது ஏசி ரன்னிங்கிலும் சீலிங் ஃபேனானது ஆஃபிலும் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். ஏசியின் செட் பாயிண்ட் அளவானது 20 டிகிரி செல்சியஸாக வைத்துக்கொள்ளலாம். ஏசியானது மேற்புறத்தில் உள்ள சூடான காற்றினை இழுத்து அதனை குளிர்வித்து அனுப்புகிறது. இப்பொழுது ஃபேன் ஓடாத காரணத்தினால் சூடான காற்றானது மேற்புறத்திலும் குளிர்ந்த காற்றானது கீழ்ப்புறத்தில் இருக்கும். ஆகையால் ஏசியானது சீக்கிரமாக சூடான காற்றினை மட்டும் குளிர்வித்து ரூமிற்குள் அனுப்பும். 20 டிகிரி செட் பாயிண்ட் வரும் வரை இந்த நிகழ்வானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு அந்த செட் பாயிண்ட் வந்தவுடன் ஏசியின் அவுட்டர் யூனிட்டானது கட் ஆஃப் செய்யப்படுகிறது. இப்பொழுது ஏசி ஓடும் பொழுது சீலிங் ஃபேனும் ஆன் செய்வதாக வைத்துக்கொள்ளலாம். செட் பாயிண்ட்டும் அதே 20 டிகிரி செல்சியஸாக வைத்துக்கொள்ளலாம். சீலிங் ஃபேன் ஓடுவதால் அந்த ரூமுக்குள் உள்ள ஹாட் ஏரும் கோல்டு ஏரும் இரண்டும் மிக்சிங் ஆகின்றது. ஆகையால் ஏசியானது சூடான காற்றினையும் குளிர்ந்த காற்றினையும் இரண்டையுமே எகெயின் குளிர்வித்து ரூமுக்குள் அனுப்பும். இவ்வாறு நடப்பதால் செட் பாயிண்ட் 20 டிகிரி செல்சியஸ் வருவதற்கு நேரம் காலதாமதமாகும். இப்போ நினச்சிருப்பீங்க, ஏசி ஓடும் பொழுது ஃபேன் ஓடினா யூனிட் கன்சம்ஷன் அதிகமாக ஆகும் என்று. ஆனால் ஏசி ஓடும் பொழுது ஃபேனினையும் ஓடவிட்டு நாம் யூனிட் கன்சம்ஷனை குறைக்க முடியும். எவ்வாறு ஏசியும் ஃபேனும் ஓடும் பொழுது யூனிட்டின் அளவை குறைக்க முடியும் என்பதை பற்றி கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். ஏசியின் செட் பாயிண்ட் அளவானது 20 டிகிரி செல்சியஸ் பதிலாக 25 டிகிரி செல்சியஸ் வைக்க வேண்டும். காற்றின் அளவு 25 டிகிரி செல்சியஸ் உள்ள ரூமிற்குள் சீலிங் ஃபேன் பயன்படுத்தி காற்றினை சுழற்றிவிட்டு அதனை நம்மீது பட வைக்கும் பொழுது நாம் குளிர்ச்சியினை நன்றாக உணர முடியும். அந்த குளிர்ச்சியே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவ்வாறு செட் பாயிண்ட் ஆனது 25 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணி வைப்பதால் குளிர்ந்த காற்றும் சூடான காற்றும் மிக்ஸ் ஆகி ஏசியானது உள்ளிழுத்து குளிர்விக்கும் பொழுது அந்த காற்றின் செல்சியஸ் ஆனது 25 டிகிரி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரமானது மிக குறைவாகும். ஆகையால் அவுட்டர் யூனிட்டினை விரைவில் கட் ஆஃப் செய்துவிடும். இதன் மூலம் நமக்கு யூனிட்டானது சேமிக்கப்படுகிறது. ஸோ செட் பாயிண்டினை குறைவாக வைத்து ஏசி மற்றும் ஃபேனினை சேர்த்து ஆன் செய்யும் பொழுது சீலிங் ஃபேனால் சுழற்றி விடப்பட்ட காற்றானது நம்மீது படும் பொழுது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் செட்டிங் பாயிண்ட் வருவதற்கு காலதாமதம் ஆகுவதால் எடுத்துக்கொள்ளும் யூனிட்டின் அளவானது அதிகமாகும். ஆனால் செட்டிங் பாயிண்டினை அதிகமாக வைத்து
ஏசி மற்றும் ஃபேன் இரண்டினையும் சேர்த்து ஆன் செய்யும் பொழுது புரட்டி விடப்பட்ட காற்றின் மூலமாக நாம் போதுமான குளிர்ச்சியினை எளிதில் உணர முடிகின்றது. அதே சமயத்தில் அவுட்டர் யூனிட்டும் விரைவில் கட்டப்பாவதால் யூனிட்டின் அளவும் மிச்சமாகின்றது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள், தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.